தெரியுது. தெரியுது மாதாஜி, தெரியுது. ஹரே கிருஷ்ண ரொம்ப மாதாஜி. சின்னதாயிடுச்சா? வெற்றி செல்வி மாதாஜி, ஈஸ்வரி பாணி மாதாஜி அன்மியூட்ல இருக்கீங்களா? படிக்கலாம். ஓகே மாதாஜி. இப்ப மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஏதத் ஏதத் யோனீனி பூதானி ஏதத் யோனீனி பூதானி ஏதத் யோனீனி பூதானி ஏதத் யோனீனி பூதானி சர்வாணித்யுபதாரய 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 அஹம் கிருத்ஸ்னஸ்ய அகம் கிருத்ய அஹம் கிருத்ஸ்னஸ்ய அகம் கிருத்ய ஜகதः ஜகதக அஹம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதः அகம் கிருத்ய ஜகதः அஹம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதः அகம் கிருத்ய ஜகதः பிரபவ 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 பிரலயஸ்ததா பிரபவ பிரளயஸ்ததா பிரபவ பிரலயஸ்ததா பிரபவ பிரளயஸ்ததா பிரபவ பிரலயஸ்ததா பிரபவ பிரளயஸ்ததா ஏதத் யோனீனி பூதானி ஏதத் யோனீனி பூதானி சர்வாணித்யுபதாரய சர்வாணித்யுபதாரய அஹம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதः அகம் கிருத்ய ஜகதः பிரபவ பிரலயஸ்ததா பிரபவ பிரளயஸ்ததா. வெற்றி செல்வி மாதாஜி படிக்கிறீங்களா மாதாஜி? படிக்கிற மாதாஜி. பதம் 6. ஏதத் யோனீனி பூதானி சர்வாணித்யுபதாரய அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதக பிரபவ பிரளயஸ்ததா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. வெங்கர் மாதாஜி அன்மியூட் பண்ணுவீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ நம்ம பாடலாமா மாதாஜி? ஓகே மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரத்தாரூடோ கச்சன் பதி. சாரி சுதாபாஸ்கர் மாதாஜி அன்மியூட் பண்ணிக்கோங்களேன். மாதாஜி மறுபடியும் மியூட் ஆயிட்டீங்களா? இப்போ ஓகே மாதாஜி. ரத்தாரூடோ கச்சன் பதி ரதாரூடோ கச்சன்பதி மிலிதபுதேவ பட்டாலை மிலிதபுதேவ பட்டாலை ரத்தாரூடோ கச்சன் பதி மிலிதபுதேவ பட்டாலை ரதாரூடோ கச்சன்பதி மிலிதபுதேவ பட்டாலை స్తుతి ప్రాదుర్భావం ప్రతి స్తుతి ప్రాదుర్భావం ప్రతి స్తుతి ప్రాదుర్భావం ప్రతి స్తుతి ప్రాదుర్భావం ప్రతి పదముపకర్ణ్య సదాయ పదముపకర్ణ్య సదాయ పదముపకర్ణ్య సదాయ
पदमुपाकर्ण्य सदः स्तुति प्रादुर्भावं प्रति पदमुपकर्ण्य सदाय स्तुति प्रादुर्भावं प्रति पदमुपाकर्ण्य सदय दया सिन्धुर्बन्धु सख दया सिन्धुर्बन्धुस्तसकल दया सिन्धुर्बन्धु सख दया सिन्धुर्बन्धुसकल लजगाटं सिन्धुसुताय लजकदा सिन्धुसुताय लजगाटं सिन्धुसुताय लजकदा सिन्धुसुतया दया सिन्धुर्बन्धु सख लजगाटं सिन्धुसुताय दया सिन्धुर्बन्धुसुख लजकदा सिन्धुसुतया जगन्नाथ स्वामी नयन पथगामी भावातु मे जगन्नाथ स्वामी नयन पदकामी भवतु मे जगन्नाथ स्वामी नयन पथगामी भावातु मे जगन्नाथ स्वामी नयन पदकामी भवतु मे रथारूढो गच्छन्पति मिलितभूदेव पटालै रथारूढो गच्छन्पति मिलितभूदेव पडलै स्तुति प्रादुर्भावं प्रति पदमुपकर्ण्य सदाय स्तुति प्रादुर्भावं प्रति पदमुपाकर्ण्य सदय दया सिन्धुर्बन्धु सख लजगटां सिन्धुसुताय दया सिन्धु दुर्बन्धु सक लक लजकदा सिन्धु सुदया जगन्नाथ स्वामी नयन पथगामी भावातु मे जगन्नाथ स्वामी नयन पदकामी भवतु मे हरे कृष्ण माताजी थैंक यू माताजी थैंक यू माताजी हरे कृष्ण हरे कृष्ण माताजी स्टार्ट பண்ணலாமா हरे कृष्ण माताजी हरे कृष्ण हरे कृष्ण माताजी हरे कृष्ण माताजी हरे कृष्ण माताजी எல்லாருக்குமே हरे कृष्ण माताजी எல்லாருக்கும் हरे कृष्ण हरे कृष्ण माताजी हरे कृष्ण माताजी अज्ञान तिमिरान्धस्य சொல்லிக்கலாம் ஓம் अज्ञान तिमिरान्धस्य नामं चनाकया तस्मै श्री गुरवे नमः ओम नमो पादाय कृष्णाय भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाक्षात्यादे सदारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत शादी गौरव हरे कृष्ण हरे हरे कृष्ण कृष्ण हरे हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण माताजी இன்னைக்கு ஸ்லோகம் 6வது ஸ்லோகம் பார்க்க போறோம் ஏதத் யோனீனி பூதானி சர்வாணி இதி உபதாரய அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதக பிரபவ பிரளயஸ்ததா. சோ இந்த யாராவது மொழி இன்னைக்கு யார் மாதாஜி? விவிதா மாதாஜி சாரி माताजी படிக்கிற மாதாஜி சித்ரா மாதாஜி எஸ் மாதாஜி. படைக்கப்பட்டவை அனைத்தும் இந்த இரண்டு இயற்கையை சேர்ந்தவையே. இவ்வுலகில் ஜடமாகவும் ஆன்மீகமாகவும் இருப்பவை அனைத்திற்கும்
ஆதியும் மந்தமும் நானே என்பதை நிச்சயமாக அறிவாயாக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ நம்ம ஒவ்வொரு லைன் பை லைனா இந்த ஸ்லோகம் போலாம். ஏதத் யோனீனி பூதானி சர்வாணி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க. சோ இந்த லோகத்துல படைக்கப்பட்டவை எல்லா விஷயங்களும் வந்து இந்த இரண்டு இயற்கையை சேர்ந்தவையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பகவான் சொல்லுவாரு. சோ ரெண்டு இயற்கை என்ன, கடந்த 2 ஸ்லோகங்களா பார்த்தோம் இல்லையா, 7.4லயும் 7.5லயும். 7.4 என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பூமி ரமோ நலோ வாயு பஞ்சபூதங்கள், அந்த 8 விஷயங்கள் சொன்னாங்க. இந்த 8 விஷயங்கள் சேர்ந்தது என்னோட தாழ்ந்த ஜட சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 5வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த உயர் சக்தி, இந்த ஜீவாத்மா. ஓகே, இந்த 2 சக்தியும், இந்த தாழ்ந்த ஜட சக்தியும் இந்த உயர் சக்தி, இந்த எல்லா விஷயங்களும், இந்த படைக்கப்பட்டவை எல்லாமே இந்த 2 இயற்கையை சேர்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுவாங்க. இது உபதாரையா, இத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க பகவான் சொல்லுவாரு. சோ அடுத்த விஷயம் அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதக பிரபவ. சோ இப்படி எதெல்லாம் இந்த ஜடமாகவும் இந்த ஆன்மீகமாகவும் எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தோட பிரபவக அப்படின்னு சொன்னா எல்லாத்தோட மூலம் ஆதி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பகவான் வந்து சொல்லுறாரு. நெக்ஸ்ட் வந்து பிரளயஸ்ததா. பிரளயஸ்ததா அப்படின்னா அந்தமும் அழிவும் நான் தான். பிரளயம்னா என்னது, அழிவு. அந்த அழிவும் நான் தான். எல்லாமே கடைசியா அழியும் போது பகவானோட உள்ளதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 11வது அத்தியாயத்துல கூட பார்ப்போம் இல்லையா, நான் தான் காலோஸ்மி, இந்த அழிவும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பகவான் சொல்லுவாரு. சோ இப்ப நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா இந்த பௌதிகமாவே நம்ம நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கோம் இல்லையா, என்னென்ன நிறைய, இப்போ மனுஷனா இருக்கட்டும், நிறைய குழந்தைங்க பிறக்கதா இருக்கட்டும், இல்ல இந்த விதைகள் இருக்கு, விதைகள்ல இருந்து மரங்கள் வரதா இருக்கட்டும், இந்த மேகங்கள் இது பண்ணி மழைகள் வரதா இருக்கட்டும், இது போக ஏகப்பட்ட விஷயங்கள், இந்த விலங்குகளா இருக்கட்டும், எல்லாம் என்னென்னமோ எல்லாமே அதோட டியூட்டியை அப்படி அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கு. சோ அப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்கோம். ஆனா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். கிடையா, எல்லாத்துக்கும் ஒரிஜினல் காஸ், மூலம், காரண என்ன சொல்றது, சர்வ காரணம் யாரு அப்படின்னா பகவான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்துல வந்து சொல்றாரு. சோ ஆனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே அதை எல்லாத்தையும் இன்னைக்கு மறந்துடுவோம் இல்லையா. ஏன் மறந்துடுவோம், நம்ம ஃபுல்லா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும். கரெக்டா இல்லையா? அதை மறந்ததுனாலதான், இந்த விஷயம் நமக்கு தெரியாததுனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல்லா இந்த லோகத்தை ஆட்டி படைச்சிட்டு, ஒவ்வொருத்தங்களும் ஒரு சின்ன குழந்தையா இருக்கட்டும், அந்த குழந்தை கூட ஒரு கண்ட்ரோலிங் நேச்சர் இருக்கும். கரெக்டா இல்லையா? அது இன்னொருத்தங்களை கண்ட்ரோல் பண்ணும். நீங்க குழந்தைங்க விளையாடும் போது பார்த்து பாருங்களேன், அது வந்து இன்னொரு குழந்தைய கண்ட்ரோல் பண்ணதுலயே குறியா இருக்கும். அது சொல்லதான் கேட்கணும். சோ அப்படி குழந்தையில இருந்தே நமக்கு வந்து ஒரு கண்ட்ரோலிங் நேச்சர் இருக்கு. ஏன்னா இந்த அறியாமை, பகவான் தான் இந்த படைக்கப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் வந்து அவர்தான் ஆதி, அவர்தான் அந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிவு இல்லாததுனால நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம மறந்துடுவோம். அதனாலதான் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே இன்னைக்கு இந்த லோகத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ நம்ம வந்து 5வது அத்தியாயத்துல கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, போக்தாராம் யக்ஞ தபசம், அவர்தான் என்ஜாய் பண்ணக்கூடியவர். நம்ம வந்து அவரால என்ஜாய் பண்ணப்பட வேண்டியவங்க. ஓகே, இன்னும் வந்து அவர்தான் எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடியவர், கண்ட்ரோலர். நம்ம வந்து அவரால கட்டுப்படுத்தப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து போலாம். சோ நம்ம வந்து போன இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பிரபுபாதோட பர்போட்ல இருந்து கொஞ்சம் விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். சோ இந்த 2 சக்தியுமே என்கிட்ட இருந்துதான் வருது. பகவான் சொல்லுறாரு, என்னென்ன படைக்கப்பட்டிருக்கோ எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்லுவாங்க. பிரபுபாதிங்க என்ன சொல்லுறாரு அப்படின்னா, என்னென்ன இந்த ஜடமா இருக்கட்டும், இந்த ஆன்மீகமான விஷயமா இருக்கட்டும், உயர் சக்தி, இந்த சாந்த சக்தியா இருக்கட்டும், இந்த உயர் சக்தியா இருக்கட்டும், எல்லாமே இந்த படைக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த 2ஓட கலவைதான், காம்பினேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. எல்லாமே இந்த 2ஓட சேர்ந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சோ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்மளையே எடுத்துக்கோங்களேன், மனுஷனே எடுத்துக்கோங்களேன். நம்ம எப்படி இந்த ஆத்மா இருக்கு, உள்ள உயர் சக்தி இருக்கு, கரெக்டா. இந்த சரீரம் இருக்கு, சரீரம் என்னது, இந்த ஜடசக்தி, தாழ்ந்த சக்தி. இந்த ஆத்மாவால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜடசக்தி இல்லாம அந்த ஆத்மாவால வந்து, இந்த ஆத்மானாலதான் இந்த ஜடசக்தி இயங்குது. கரெக்டா இல்லையா? இந்த ஆத்மா இல்ல அப்படின்னு சொன்னா இந்த ஜடத்துக்கு ஏதாவது மரியாதை இருக்கா?
சோ நம்ம ஆத்மா போயிடுச்சு அப்படின்னாலே இதை நம்ம என்ன சொல்லுவோம், பேர் கூட சொல்லுது, நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். அந்த டெட் பாடி எப்ப எடுக்காங்க, அந்த பிணம் எப்ப எடுக்காங்க அப்படின்னு தான் கேட்பாங்க இல்லையா. சோ அதுக்கு மரியாதை இல்லை. சோ அதே போல இந்த உடம்பு இல்லாம இந்த ஆத்மாவாலேயும் வேலையை செய்ய முடியாது. சோ ஆத்மாக்காக இந்த ஒரு உடம்பு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். சோ இது ரெண்டும் கலந்துதான் இந்த மொத்த படைப்பும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுறாங்க. சோ ரெண்டாவது விஷயம் பிரபுபாத் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாத்தோட ஆதாரம் இந்த ஆத்மாதான். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த ஆத்மா இருக்கிறதுனாலதான் இந்த உடம்பு வளருது இல்லையா. நம்ம பார்த்திருக்கோம் உடம்போட 6 வகை மாற்றங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இந்த எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த ஆத்மா உள்ள இருக்கிறதுனால இந்த உடம்பு என்ன சொல்லு, ஃபர்ஸ்ட் நம்ம பிறக்கிறோம் இல்லையா, கொஞ்சம் பிறக்கிறோம், அடுத்தது கொஞ்சம் வளருது, இந்த உடம்பு வளருது. அதுக்கு பிறகு சில காலம் அப்படி இருக்கும், ஒரு இடையில ஒரு பட்ட நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த உடம்பு இருக்கும். அதுக்கு பிறகு என்ன பண்ணுதுன்னா பல என்ன சொல்றது இனப்பெருக்கம் பண்ணுது இல்லையா, உற்பத்தி பொருட்களை வந்து அதை உருவாக்குது. அதுக்கு பிறகு லைட்டா மறைய தொடங்குது, வயோதிகம் வருது இல்லையா, மறைய தொடங்குது. அடுத்தது வந்து மொத்தமா அழிஞ்சு போயிருது. இந்த 6 வகை மாற்றங்கள் வந்து இப்ப உடம்பு வந்து இந்த ஆத்மா இருக்கிறதுனால இந்த உடம்பு வந்து இந்த 6 வகை மாற்றங்களுக்கு உட்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். இந்த ஆத்மா போயிடுச்சு அப்படின்னா இந்த 6 வகை மாற்றங்கள் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுறாங்க. இப்போ ஒரு டெட் பாடி இருக்கு, அப்போ அதுல வந்து எல்லா விஷயமும் இருக்கு, நம்ம பார்க்கோம் இல்லையா. இப்போ ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இந்த ஆத்மா போயிடுச்சுன்னா நம்ம பார்க்கோம், அவங்களுக்கு ஹார்ட் இருக்கும், பிரெயின் இருக்கும், கை இருக்கும், கால் இருக்கும், எல்லா விஷயமும் இருக்கு. ஆனா அங்க ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கா? எந்த மூமெண்ட்டுமே இருக்காது. அது அப்படியே தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துல என்ன செய்யும், அழுக ஆரம்பிச்சிடும். சோ ஆத்மா இல்ல அப்படின்னு சொன்னா எதுவுமே வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க. சோ இந்த ஜடம் மட்டும் இருந்தாலும் இந்த லைஃபை வந்து கொடுக்க முடியாது. சோ அதே போல அங்க எந்த கான்சியஸ்னஸும் உணர்வும் இருக்காது இந்த ஜடத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஆத்மாதான் ஆதாரம், இதுதான் இந்த ஜடத்தை என்ன செய்ய வைக்க முடியும், செயல்பட வைக்க முடியும். உள்ள அந்த ஆத்மா இருக்கிறதுனாலதான் இந்த ஜடம் செயல்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது பிரபுபாத் இன்னும் என்ன ஒரு விஷயம் சொல்லுவாரு அப்படின்னா, இந்த ஆத்மா வந்து இந்த இப்படி இந்த ஆத்மாவால இந்த ஜட உடல் வந்து எப்படி இயங்குறதோ, இந்த ஜட உடலோட வளர்ச்சி நடக்குதோ, ஜீவாத்மா கரெக்டா இல்லையா, இந்த அணு ஆத்மா இதனால இந்த ஜட உடல்லாம் வளர்ந்து இப்படி வேலை செய்யுதோ, அதே போல இந்த ஹோல் கிரியேஷன், இந்த பிரபஞ்சத்துக்கு யாரு காரணக்கர்த்தா அப்படின்னா பகவானாலதான் நடக்குது. சோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஜீவாத்மா ஒரு எல்லைக்கு உட்பட்டதுதான் இல்லையா, ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தான் ஜீவாத்மால பண்ண முடியும். ஆனா பகவான் வந்து எல்லைக்கு அப்பாற்பட்டவர், அச்சிந்தையா, அவர் எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும், மொத்த பிரபஞ்சத்தையும் அவரால உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ எப்படி ஆத்மா வந்து இந்த ஜட உடலை மெயின்டைன் பண்ணுதோ, அதே போல இந்த பரமாத்மா வந்து இந்த ஹோல் யூனிவர்ஸ் அதை வந்து அவர் வந்து பராமரிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பரமாத்மா இல்லாம இந்த பிரபஞ்சம் என்ன செய்ய முடியாது, இயங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி 2-3 கிளாஸுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்ல கூட நம்ம படைப்பை பத்தி பார்த்தோம் இல்லையா, பிரபு எடுத்தாரு கிரியேஷனை பத்தி. ஸோ எப்படி கிரியேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, பிரபுபாத் இங்க என்ன சொல்லுறாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஜடசக்தியா இருக்கட்டும், இந்த உயர் சக்தி, இந்த ஜீவாத்மாவா இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு, இந்த 2 சக்திக்கும் காரணம் யாரு அப்படின்னா பகவான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லாமே பகவான்கிட்ட இருந்துதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைப்புல பார்த்திருக்கோம். சோ அடுத்த விஷயம் பிரபுபாத் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பகவானோட சக்தியினாலதான், அவர் தான் காரணம்னு பார்த்துட்டோம். சோ அந்த பகவானோட சக்தியினாலதான் நம்ம இந்த உயிர் வாழி என்ன பண்ணினாலும், எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது இயற்கையா தனியா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றது, அது உருவாக்கி ஒரு விஷயத்த வந்து இந்த உயிர் வாழியால பண்ண முடியாது. இதை நம்ம நெக்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எல்லாமே பகவானோட சக்தினாலதான் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு. சோ இந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்றாரு, நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க இல்லையா, ராக்கெட்டா இருக்கட்டும், இல்ல என்ன சொல்றது டிவி கண்டுபிடிக்கிறது, பிளஸ் வந்து கம்ப்யூட்டரா இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்களை வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிக்காங்க. ஆனா கண்டுபிடிக்கிறது வந்து அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியுமா, கண்டுபிடிப்பாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி அவங்க அதோட சக்தியா இருக்கட்டும், அதோட அறிவா இருக்கட்டும், அந்த பிரெயினா இருக்கட்டும், பிளஸ் அந்த எபிலிட்டியா இருக்கும். அதுக்கு இப்போ ஒரு ராக்கெட் விடுறாங்க, சோ அதுக்கு வேண்டிய அந்த பொருட்களா இருக்கட்டும், அந்த மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னா, எல்லாமே இயற்கையில இருந்துதான்
இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க. பிளஸ் பகவானோட ஆல்ரெடி படைக்கப்பட்ட விஷயங்கள்ல இருந்தா இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. பிளஸ் இந்த எபிலிட்டியா இருக்கட்டும், இந்த நாலெட்ஜா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா? பகவத்கீதையில 15வது அத்தியாயம் அந்த அறிவா இருக்கட்டும், சர்வசிய சாகம் கிருதி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருதிஞானம் அபோகனம் ச. சோ இந்த அறிவா இருக்கட்டும், இந்த மறதியா இருக்கட்டும், இந்த ஞாபகமா இருக்கட்டும், இந்த எல்லா விஷயங்களும் எனக்கிட்ட இருந்துதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்ல. சோ எல்லாமே நம்ம அவரை சார்ந்துதான் இருக்கும். நம்ம தன்னிச்சையா எதுவுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க. ஒன்லி நம்ம அதை என்ன பண்ணுவோம், பகவான் கொடுத்த அந்த எபிலிட்டியா இருக்கட்டும், அந்த நாலேஜ், இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு அந்த இருக்க விஷயத்த ரீக்ரியேட் பண்ணுவோம். கரெக்டா? அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம். சோ அதை கொஞ்சம் மாத்தி அமைக்கும். அந்த விஷயம் மட்டும்தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதைதான் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீல பிரபுபாத் இங்க என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா, சோ இதுல இருந்து நம்ம ஜீவாத்மாக்கும் இந்த பகவானுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி கூட இந்த அரேஞ்ச் பண்ணது பிரம்மாவோட எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? பிரம்மா எல்லா விஷயத்தையும் படைக்கிறாரு. ஆனா நீங்க செகண்ட் கேண்டோ பாகவத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நாரதர் கேட்பாரு, இதெல்லாம் நீ படைக்கிறியே, எப்படி சிலந்தி வலை இருக்கும் இல்லையா? சிலந்தி வலைய பின்னும், ஆனா அதுக்குள்ள மாட்டிக்காது. அது போல நீ இருக்க பாக்குறதுக்கு, ஆனா நீ என்ன பண்ற அப்படின்னு சொன்னா ஏதோ தபம் பண்ணிட்டு இருக்கே, மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கே. அப்ப வேற யாரோ இன்னொருத்தங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவர் சொல்லிப்பாரு, திருப்பி ஒருத்தங்க இருக்காங்க. ஆனா பிரம்மா எந்த ஒரு விதமான ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லாம பிரம்மா சொல்லுவாரு, இல்ல இதுக்கு பின்னாடி எல்லாமே பகவான் இருக்காரு. சோ அவரோட சக்தினாலதான், அவர் கொடுத்த அந்த சக்தினாலதான் இந்த கிரியேஷனை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. அதனால எப்பவுமே பகவான் சர்க்கா, பிரம்மா விசர்கா அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது படைப்பாளி. ஓகே, அவர் கொடுக்கக்கூடிய பகவான் கொடுத்த அந்த மூலப்பொருட்கள் இருக்கும் இல்லையா? இந்த பஞ்சபூதங்களா இருக்கட்டும், இதை விஷயங்களை வச்சு பிரம்மா இந்த லோகத்தை கிரியேட் பண்றாங்க. ஓகே, சோ அதனால பகவான் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஜீவாத்மாக்கும் பகவானுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பகவான் எல்லாத்தையும் படைக்கிறாரு. ஆனா அந்த ஜீவாத்மா சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம ஆல்ரெடி சொன்னது போல சின்ன சின்ன விஷயங்களை படைக்காங்க. சோ பிரபுபாத் இந்த பர்போர்ட்ல என்ன எக்ஸாம்பிள் கொடுக்காருன்னா, ஒரு ஜீவாத்மாவால ஒரு பெரிய பில்டிங்கா இருக்கட்டும், அல்லது ஒரு ஃபேக்டரி, ஒரு தொழிற்சாலையா இருக்கட்டும், இல்ல ஒரு நகரத்தை கூட உருவாக்க முடியும். சம்டைம்ஸ் இன்னைக்கு என்னென்னமோ சிட்டி அது இதுன்னு எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு ஐட்டம்ஸ் எங்க இருந்து கிடைக்குது? இந்த மண்ணா இருக்கட்டும், ஒரு சிட்டியா இருக்கட்டும், ஒரு பில்டிங்கா இருக்கட்டும், ஒரு ஃபேக்டரியா இருக்கட்டும், இதுக்கு தேவையான மண்ணா இருக்கட்டும், அந்த சூரியன் சன்லைட்டா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், கரெக்டா? இப்படி எல்லா விஷயங்களும் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா இந்த இயற்கையில இருந்து தான் கிடைக்குது. இந்த இயற்கை யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னு சொன்னா பகவான்கிட்ட இருந்து வருது. அதனாலதான் இந்த அத்தியாயத்திலே நம்ம இனி போகும்போது பகவான் சொல்லுவாரு, தெய்வீகேஷா குணமயி மமமாயா துரத்தியா. சோ இந்த தெய்வீக சக்தி, இந்த பௌதிக இயற்கை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீ எப்ப எனக்கிட்ட சரணடைந்தியோ அப்ப நீ இதுல இருந்து ஈஸியா வெளியில வர முடியும். சோ அவரோட சக்தி, இந்த ஜடசக்தியும் பகவான் இப்ப 4வது ஸ்லோகத்துல சொல்லிட்டார் இல்லையா? சோ இதுல இருந்துதான் நம்ம என்ன வேணாலும் உருவாக்கலாம். ஆனா எல்லாத்தோட பேஸ் பகவான் கொடுத்த விஷயங்கள்ல இருந்துதான் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க. சோ இதுல இருந்து நம்ம என்ன அடுத்தது புரிஞ்சுக்கணும், கிருஷ்ணா தான் எல்லா காரணங்களுக்கும் காரணம். ஈஸ்வரா பரமகிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அநாதிராதிர் கோவிந்தா சர்வ காரண காரணம். இது யாரு? பிரம்மசமிதியில பிரம்மா பாடுவார், எல்லாத்துக்கும் காரண காரியம் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க. சோ ஹரே கிருஷ்ணா. சோ இதுக்கு பிறகு பிரபுபாத் இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ பகவான் எப்படி காரண காரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்மளை சுத்திய நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, ஸோ ஏசி இருக்கு, இப்படி ஏக விஷயங்கள் எல்லாமே அது வேலையை செஞ்சுட்டு இருக்கு. ஆனா என்ன, அந்த சுவிட்சை போட்டா அது வேலை பண்ணுது. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு விஷயம் இருக்கணும். எல்லாரும் டிஃப்ரெண்டா வேலை பண்ணிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா? அதுதான் கரண்ட், எலக்ட்ரிசிட்டி. அந்த எலக்ட்ரிசிட்டி இல்ல, கரண்ட் இல்ல, படமா இருக்கட்டும், இந்த ஆத்மா இருக்கட்டும், இது எல்லாமே எதை சார்ந்திருக்கு? பகவானோட கருணை இல்லாம, இச்சை இல்லாம, அவரோட சக்தி இல்லாம நம்ம இது எதுவுமே நம்ம பண்ண முடியாது இந்த லோகத்தில். ஓகே, ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டு வரோம். சோ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, களிமண் இருக்கு, கரெக்டா? களிமண் இருக்கு. களிமண் எடுத்து நம்ம ஒரு பானை பண்ணுவோம், மண்பானை பண்ணுவோம். ஆனா அந்த மண்பானை சும்மா களிமண் அதுவே ஆட்டோமேட்டிக்கா பண்ணுமா? அங்க ஒரு தச்சன்னு ஒரு ஆள் இருக்கணும். அந்த தச்சன் தான் அந்த களிமண்ணை அழகாக வடிவமைப்பாரு. அதே போல நம்ம வேற என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா,
ஒரு மரம் இருக்கு. ஒரு மரத்துல இருந்து நிறைய விஷயங்களை இன்னைக்கு உருவாக்குவோம் இல்லையா? டைரக்டா மரம் வந்து அந்த விஷயங்களை உருவாக்க முடியாது. அங்க யார் இருப்பாங்க? தச்சன் இல்ல, சாரி, மண்ணுக்கு வந்து குயவன் இல்லையா? குயவன். இந்த மரத்துக்கு தான் பாத்தீங்கன்னா தச்சன். சோ அவங்க இருந்தாதான் இதை பண்ண முடியும். சோ இந்த எல்லா விஷயங்களுக்கும் பின்னாடி ஒரு சுப்ரீம் சோர்ஸ் இருக்கு. அதுதான் யாரு அப்படின்னா பகவான். சோ இந்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம அந்த விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா படைக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் வந்து இந்த ரெண்டு இயற்கையை சார்ந்தது. இந்த ரெண்டு இயற்கையோட காம்பினேஷன். சோ இது எல்லாத்துக்குமே, இந்த ரெண்டு இயற்கைக்கும் எல்லாத்துக்கும் மூல காரணம் யாரு அப்படின்னா நான் தான் ஆதியும் அந்தமும். நான் தான் அதை உருவாக்குவனும் நான் தான், அதை அழிக்கக்கூடியவனும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்ற இந்த ஸ்லோகத்துல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்ம பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைய வெற்றி அது இது நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணுவோம். ஆனா அதுக்கு வந்து நம்ம கர்வம் பட்டுக்கணும். கரெக்டா இல்லையா? நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும். நம்ம யாருமே சுதந்திரமானவர்கள். நம்ம சுதந்திரமா எந்த விஷயத்தையும் நம்ம பண்ண முடியாது. இதுக்கு எல்லாம் பகவானோட சக்தி இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இதுக்காக கர்வப்பட மாட்டோம். ப்ரௌடா ஃபீல் பண்ண மாட்டோம். பகவானோட சக்தி இல்லைன்னா இது கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப அழகா பாடுறாங்க, ரொம்ப அழகா வந்து படம் வரையாங்க, ரொம்ப அழகா படிக்காங்க. சோ இது எல்லாத்துக்கும் அப்படின்னா எல்லாருமே எல்லா விஷயத்தையும் பண்ணலாமே. ஏன் பண்ண முடியல? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எபிலிட்டி, ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு. சோ இதுக்கு பகவானோட கருணை இல்லாம பண்ண முடியாது. நம்ம யாருமே சுதந்திரமானவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாமே நம்ம பகவான் கொடுத்த கிஃப்ட் நமக்கு. கரெக்டா? ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களோட பூர்வ ஜென்ம கர்மத்துக்கு ஏற்ப, நம்ம பண்ண விஷயங்களுக்கு ஏற்ப நமக்கு வந்து ஒரு விஷயம் நமக்கு இந்த ஜென்மத்துல வந்து கிடைச்சிருக்கு. சோ பகவானோட கிஃப்டா எடுத்துக்கணும். சோ அவர்தான் நம்ம இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கிடைச்ச இன்னைக்கு நம்மளோட உடம்பா இருக்கட்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு சூப்பர் நல்ல அழகு இருக்கும். சிலவங்க ரொம்ப இன்டெலிஜென்டா இருப்பாங்க. சிலவங்களுக்கு ரொம்ப வெல்த் இருக்கும். சிலவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்றது, பொசிஷன்ல இருப்பாங்க. சோ இப்படியெல்லாம் அவங்க எப்படி கிடைக்குதுன்னா, நம்மளோட ஜென்மம், பூர்வ ஜென்மத்தோட விஷயம், இதெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது. அப்ப இதெல்லாத்தையும் நம்ம ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்டோம். இதோட சோர்ஸ் யாரு அப்படின்னு சொன்னா பகவான் அப்படின்ற அவரோட சாக்ஷன் இல்லாம எதுவுமே நடக்காது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம எல்லாத்துக்கும் பந்தாவா இது பண்ணாம, நம்ம வந்து கர்வத்தோட இருக்காம, பொறாமையோட இருக்காம, எல்லா விஷயத்திலையும் நம்ம கிராட்டிடியூடோட நன்றிக்கடனோட இருப்போம் பகவானுக்கு. இப்போ ஒரு விஷயம் நமக்கு யாராவது செஞ்சாங்கன்னா நன்றிக்கடனோட இருப்போம் இல்லையா? அவங்க கிட்ட ஒரு பெரிய விஷயம், நம்மளால அதை செய்ய முடியாத ஒரு விஷயம் யாராவது ஒருத்தவங்க செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு நன்றிக்கடனோட இருப்போம். ரொம்ப பணிவோட இருப்போம். பிளஸ் அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணணும் நம்ம ஆசைப்படுவோம். சோ அதே போல இங்க வந்து பகவான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம பகவான் மேல அன்போடவும் பக்தியோடவும் நம்மளால இருக்க முடியும். அவருக்கு சர்வீஸ் பண்ண முடியும். இதை இந்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. டைம் ஆயிடுச்சு. ஏதாவது டவுட் இருந்தா கடைசியா கேளுங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாகவதம். நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. முகம் கரோத்தி வாச்சாலம் பங்கும் லங்கேதே கிரும் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரு தினதாரிணம் ஸ்ரீ பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து 46வது அத்தியாயம். இன்னைக்கு கிருஷ்ண லீலால வந்து நம்ம பார்க்க போறோம். சோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன அத்தியாயத்தோட பேரு அப்படின்னா, உத்தவர் வந்து பிருந்தாவனம் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாங்க. சோ உத்தவர் வந்து இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணரும் பலராமரும் இப்ப மதுரால இருக்காங்க இல்லையா? நம்ம இப்ப கடந்த கொஞ்ச நாட்களாக அவங்க மதுரா போயாச்சு, மதுரால இருக்காங்க. சோ அப்ப வந்து கொஞ்ச நாட்கள் நந்த மகாராஜாவும் யசோதா அம்மாவும் எங்க இருந்தாங்க அப்படின்னா, கூட ஆயர்குல மக்களும் வந்து மதுராக்கு போயிருந்தாங்க. கரெக்டா கொஞ்ச நாள் கிருஷ்ணரோட அவங்க தங்கி இருக்காங்க. அது முடிச்சிட்டு அவங்க ரிட்டர்ன் பேக் டு பிருந்தாவன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்க. ஆனா நந்த மகாராஜாக்கும் யசோதா அம்மாக்கும் ஆயிரக்குளம் மற்ற பிருந்தாவன வாசிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவரை விட்டுட்டு வரவே முடியல. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஐயோ கிருஷ்ணரை விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்ட பிறகு அப்போ அவங்களுக்கு 2 பேருக்கும் கண்ணீர் வருதான். அவர் மேல பகவான் மேல இருக்கக்கூடிய அந்த அபரிமிதமான ஒரு அன்புனால 2 பேருக்கு கண்ல இருந்து தர தரையா கண்ணீர் வருதான் நந்த மகாராஜா யசோதாமாக்கு. சோ அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அவங்களை ஆறுதல் படுத்துறாரு.
சரி போயிட்டு வாங்க, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. என்னன்னா தேவகி வசுதேவருக்கு வந்து நிறைய நாளா கூட இல்லை இல்லையா? சோ இப்ப அவங்களுக்கும் சர்வீஸ் பண்ணணும். அதே போல என்னோட தாத்தாவா இருக்கட்டும், உக்ரசேன இவங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணணும். அதுக்காக நான் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல சொல்லி அவங்கள வந்து அப்படியே மார்போட தழுவி அவங்களுக்கு அந்த பிருந்தாவன வாசிகளுக்கெல்லாம் நிறைய கிஃப்ட்ஸ் பரிசுகள் எல்லாம் கொடுத்து அவங்கள வழி அனுப்பி வைக்காங்க. சோ நந்த மகாராஜாவும் யசோதம்மாவும் இப்படி பிருந்தாவன் வந்து சேருறாங்க. சோ பிருந்தாவன் வந்து சேரும்போது இத பார்க்காங்க, எல்லாரும் பார்க்காங்க. ஸ்ரீமதி ராதாராணியா இருக்கட்டும், மத்த கோபிகளா இருக்கட்டும், பிருந்தாவன வாசிகளா இருக்கட்டும், எல்லாருக்கும் கிருஷ்ணரும் பலராமரும் இங்க பிருந்தாவன் வராததை பார்க்கறதுக்கு அவங்களால சகிச்சுக்க முடியல. அவன் எப்படி வராம போனான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படும் போது ஆனா பக்தர்கள் என்ன நினைக்காங்க, இது ஆச்சாரியார்கள் என்ன விளக்கம் கொடுக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து பொறுத்துக்கிடுறாங்களாம். என்ன பொறுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவர் வந்து பிருந்தாவனத்தை விட்டு ஒரு அடி கூட பகவானால நகர முடியாது. அவரு பிருந்தாவன்லயே தான் இருக்காரு. ஆனா அவங்க மதுரால எல்லாம் அவர் இருக்காரு. அவரோட வியாபகங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கோபியர்கள் என்ன நினைக்காங்க அப்படின்னு சொன்னா, மதுராக்கு வந்து அக்ரூரரோட பகவான் போனார் இல்லையா? பகவான் போகும்போது வழியில வந்து இவங்க ரதத்தை மறைப்பாங்க கோபிகள். நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு அங்க கொஞ்சம் வேலை இருக்கு. அந்த வேலைகளை எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டு சீக்கிரமா நான் பிருந்தாவன் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. சோ அப்ப இப்ப ஏமாத்துக்கான கிருஷ்ணன் வரவே இல்லையே. ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்காங்க. எங்களை ஏமாத்துறாரு. பிளஸ் அவரோட வாக்க அவரு காப்பாத்தலையே. அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்கும் ஆச்சாரியாஸ் என்ன விளக்கம் கொடுக்காங்கன்னா, பகவான் வந்து யாரையும் ஏமாற்றவும் மாட்டாரு. அதெல்லாமே இந்த பௌதீக லோகத்துலதான் இந்த விஷயங்கள் நம்ம மனுஷர்கள் வந்து 4 வித குறைபாடுகளுக்கு உட்பட்டவர் இல்லையா? அதுல ஒரு விஷயம் வந்து ஏமாற்றக்கூடிய குணமுடையவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். சோ அவன் யாரையும் ஏமாற்றவும் மாட்டான். அவனோட வாக்க வந்து அவன் கண்டிப்பா காப்பாற்றுவான். நம்ம மகாபாரதத்துல கூட பார்த்திருக்கோம் இல்லையா? பகவான் அவரோட வாக்க வந்து எந்த இடத்துலயும் அவர் காப்பாற்றாம இருக்கல. சோ அவர் வாக்கையும் காப்பாற்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பக்தர்கள் வந்து சொல்றாங்க. சோ இப்படி வந்து கிருஷ்ணர் வந்து அங்க மதுரால இருக்காரு. நம்ம நிறைய படிச்சிருப்போம். எப்படின்னா அவரோட பிரபா பிரபா பிரபாவ வைபவம் பிளஸ் வைபவ பிரகாசம் பிரபாவ பிரகாசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. சோ அவரோட அவதாரங்கள் அவர் வந்து அங்க வியாபிச்சுதான் இருக்காரு. சங்கர்ஷனா வாசுதேவரா அப்படியே அவரோட அந்த விஷயம் தான் அங்க இருக்கு. இப்ப நம்ம கோலோக விருந்தாவன் கூட பாத்துக்கிட்டேன்னா பகவான் நித்தியமா அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இங்க வரதெல்லாம் பாத்தீங்கன்னா சோ அவரோட வியாபகங்கள் இங்க வந்து அவர் லீலைகளை புரிச்சிருக்கும். ஆனா பகவான் அங்க எல்லா இடத்துலயும் அவர் நித்தியமா அங்க அவருக்கு அவரோட பூரணத்துக்கு எந்த குறைச்சலுமே இருக்காது. அவர் அங்க நித்தியமா அவரோட சர்வீஸா பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம எப்படின்னா நம்மளோட லெவல் என்ன அப்படின்னா நம்ம இங்க இருந்தோம்னா இன்னொரு இடத்துல இருக்க மாட்டோம் இல்லையா? பகவான் அப்படி கிடையாது. அவரு நித்தியமாக அவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி. சோ அதே போல அவர் பிருந்தாவன்ல நித்தியமாக இருப்பாரு. சோ அங்க வந்து அவரோட வியாபகங்கள் தான் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஆச்சாரியாஸ் வந்து சொல்லுவாங்க. சோ இப்படி வந்து போயிட்டு இருக்கு. அப்ப வாசுதேவரும் இந்த இடத்துல என்ன ஏன் ஒரு 2 விஷயங்கள் சொல்லுவாங்க. ஏன் வாசுதேவரும் இந்த கிருஷ்ணர் ஏன் வந்து மதுரால தங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க 2 விஷயங்கள் சொல்றாரு. ஒண்ணு வந்து நிறைய நாளா பகவான் வந்து வசுதேவரோடையும் தேவகியோடையும் அவர் இருக்கல இல்லையா? பால்ய பருவம் ஃபுல்லா அவர் விருந்தாவன்லயே முடிஞ்சு போச்சு. சோ அதனால அங்க இருக்கல. அதனால ஒரு அம்மா அப்பாக்கு அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும். கரெக்டா? நம்ம கூட அவங்க கூட இருக்கணும். பிளஸ் அப்பாவோட டியூட்டியும் அங்க என்ன சொல்றாங்க, வசுதேவருக்கும் இவருக்கு நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் செய்யணும். தன்னோட குழந்தைக்கு சடங்கு சம்பிரதாயங்கள் செய்யணும். பிளஸ் அவருக்கு நல்ல ஒரு எஜுகேஷனை கொடுக்கணும். சோ அப்படின்னு குருகுலத்துல அனுப்பி வச்சு பகவானை வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன். இது வந்து ஒரு ரீசன். இதுக்காகவும் பகவான் வந்து அவங்கள மகிழ்விக்கிறதுக்காக இருக்காரு. 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கம்சனை வந்து கொன்னாச்சு. போன ஸ்லோகம் படிச்சோம். கம்சனை கொன்ற பிறகு அவரோட கம்சனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட நண்பர்கள் எல்லாம் சுத்தி இருக்காங்க. ஜராசந்தனா இருக்கட்டும், தண்டவக்கரன், இவங்க எல்லாரும் மதுராக்கு வெளியில இருக்காங்க. எந்த நேரம் வேணும்னாலும் மதுராவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பகவானுக்கு தெரிஞ்சிருது. சோ நம்ம இப்ப பிருந்தாவன் போயிட்டோம்னா அவங்க மதுராவையும் அட்டாக் பண்ணுவாங்க, பிருந்தாவனத்தோட அமைதியும். ஏன்னா பிருந்தாவன் பகவானுக்கு மிகவும் பிரியமானது. ஏன்னா அது ராதாராணிக்கு மிகவும் பிரியமானது, பகவானுக்கு இன்னும் பிரியமானது. சோ பிருந்தாவனையும் அமைதி வந்து போயிரும். அதனால நம்ம அங்க போனா அங்க அட்டாக் பண்ணுவாங்க. சோ அதனால நம்ம இங்க இருந்து அவங்கள வந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இந்த 2 ரீசனுக்காக அவர் மதுரால கொஞ்ச நாட்கள் அவர் தங்கி இருக்காரு. சோ இப்படி வந்து அவங்க வந்து இப்படி அவங்க போயிருந்து. ஆனா
கிருஷ்ணர் வந்து அப்படி மதுரால தங்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. சோ இந்த நந்த மகாராஜாவும் யசோதா அம்மாவும் பிருந்தாவனத்துக்கு திரும்பினாங்க. திரும்பி ஆனாலும் அவங்க பிரிஞ்சிருந்தாலும் இவங்க எல்லாரும் பிருந்தாவன் வந்திருந்தாலும் நந்த மகாராஜாவா இருக்கட்டும், யசோதா அம்மா இருக்கட்டும், அந்த மற்ற பிருந்தாவன வாசிகளா இருக்கட்டும், எப்போதுமே பாத்தீங்கன்னா பகவானோட லீலைகளை நினைச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அதுல வந்து அவங்க ஆனந்தம் அடைஞ்சாங்களாம். கரெக்டா இல்லையா? எப்பவுமே ஒரு செப்பரேஷன்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். கவலை இருந்தாலும் அங்க ஒரு சந்தோஷம். அவங்கள உயர்வான பக்கத்துல இருக்கும்போது அடிதடி சண்டை எல்லாம் போட்டுப்போம் இல்லையா? தூரத்துல இருக்கும்போது ஐயோ அவங்க இப்படியெல்லாம் பண்ணாங்களே, இப்படியெல்லாம் பண்ணாங்களே, நம்ம கோட்டை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் கூட பாருங்களேன், யாராவது நம்மள விட்டு போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்பதான் அவங்களோட மரியாதை நமக்கு தெரியும், மதிப்பு தெரியும். இதெல்லாம் பண்ணிட்டாங்களே, நம்ம பண்ணுனாங்களே, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதே போல இந்த இடத்துல பகவான் பிரிஞ்சிருக்கும் போது அவங்க வந்து அவ்வளவு பகவான் வந்து தன்னோட லீலைகள் மூலம் அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு இருந்தாராம். சோ எந்த நேரமும் தன்னோட பக்தர்களை வந்து பகவான் வந்து கைவிடுவதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ கிருஷ்ணன் வந்து இப்படி மதுராக்கு போனதுனால இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை பத்தி எண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? சோ இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிருஷ்ணர் இப்படி எல்லாம் விளையாடினார் இல்லையா, இப்படி அழகா புல்லாங்குழல் ஊதுனானே, எவ்வளவு அழகா கிருஷ்ணன் சிரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருத்தங்களுக்குள்ளாடி பரஸ்பரம் வந்து அவங்க பகவானோட லீலைகளை பத்தி பேசி 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 அவங்களோட சந்தோஷத்தை வந்து பரிமாறிக்கிடுவாங்களாம். ஓகேவா? சோ பகவத்கீதையில கூட ஒரு ஸ்லோகம் வரும். மச்சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம் கதையந்தச்ச மாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச அப்படின்னு. சோ பகவானோட பக்தர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மச்சித்தா மத்கத பிராணா, எப்பவுமே அவங்களோட பிராணனா இருக்கட்டும், எப்பனோ சிந்தனையா இருக்கட்டும், எல்லாமே யாரை பத்தி இருக்கும்? பகவானை பத்தி தான் இருக்கும். போதையந்த பரஸ்பரம், அந்த விஷயங்களை தான் அவங்க பேசிப்பாங்க. சோ கதையந்தச்ச மாம் நித்தியம், இப்படி அவங்க அந்த பகவானோட கதைகளை பேசி பேசி துஷ்யந்திச்ச ரமந்திச்ச, அவங்க எப்பவுமே ஆனந்தமா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுதான் நித்தியம். கரெக்டா? அந்த நித்தியத்தினாலதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. சோ இங்க இவங்களும் அந்த சந்தோஷத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க. சோ இப்படி வந்து இதுதான் லீலா ஸ்மரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுவாங்க. சோ பக்தர்கள் வந்து இந்த பகவானோட லீலைகளை நினைச்சுதான் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்காங்க அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு கூட பாத்தீங்கன்னா பக்த அவதாரம் எடுத்து இந்த கலியுகத்துல அவர் அவதாரம் எடுத்த டைம் பகவானோட லீலைகளை நினைச்சே அவரோட லைஃப வந்து ஓட்டாராம். அந்த ஸ்மரண்லயே இருந்தாரு அப்படின்னு சொல்ல. பிளஸ் நிறைய ஆச்சாரியாஸ் பக்தி விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரா இருக்கட்டும், அவர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பாவனாமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க 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 பகவானோட லீலைகளை பத்தி மட்டுமே நூல் எழுதியிருக்காரு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். இப்ப கூட நம்ம ரீசெண்டா பார்த்தோம் இல்லையா, ஜெகநாதோட லீலைகள் பார்த்தோம். எவ்வளவு அழகா இருந்தது. அதுக்குள்ளேயே போயிட்டு வந்தது. எல்லா மாதாஜிஸும் சொன்னாங்க அதுக்குள்ளேயே போயிட்டு வந்தது இருக்க முடிஞ்சது. அவ்வளவு நேரம் நம்மளால டீவியேட்டே ஆக முடியாது. இதுக்குதான் பகவான் இந்த லோகத்துல லீலைகள் புரியுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி உம் வந்து நம்ம பகவானை வந்து லீலைகளை வச்சு நம்ம அவரை ஈஸியா வந்து அவரை வந்து நினைச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்படி கிருஷ்ணர் வந்து விருந்தாவன் வராததை நினைச்சு அவர் வந்து வாக்க மீறல. ஆனா அவரோட லீலைகள் மூலமா ஆனா அவர் மதுரால வந்து இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுக்கிடையில கிருஷ்ணருக்கும் ஒரே வருத்தம். ஐயோ அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே என்ன பிரிஞ்சு விருந்தாவன வாசிகள். சோ அவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணுமே. அவங்களோட லைஃப், அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட மனசா இருக்கட்டும், உடம்பா இருக்கட்டும், அவங்க வந்து அவங்க உயிரை கூட ஒரு இதா நினைக்காம முழுக்க முழுக்க என்ன பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு ஏகப்பட்ட கஷ்டமா இருக்கு. அப்ப அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னா, உத்தவர் யாரு அப்படின்னு சொன்னா பகவானோட வசுதேவரோட சகோதரரோட பையன், பகவானோட ஒரு கசின், ஒரு பிரதர் வருவாரு. சோ அவர் பார்க்கிறதுக்கு எப்படி இருப்பாரு? அப்பதான் அவருக்கு வந்து செய்தி அனுப்புவாரு. உத்தவரை வர சொல்லி அனுப்புவாரு. பிருந்தாவனவாசிகளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி அனுப்புறாரு. உத்தவரும் துவாரகால இருந்து மதுராக்கு வராரு. சோ அவரு பார்க்க எப்படி இருப்பாருன்னா டிட்டோ பகவான் போலயே இருப்பாரு. சோ அவரை போல ஆர்னமெண்ட்ஸ், அவரை போல ட்ரெஸ், சோ அவரை போல அந்த ரூபமா இருக்கட்டும், அந்த கலரா இருக்கட்டும், எல்லாமே டிட்டோ வந்து அவர் பகவானை போலயே இருப்பாரு. சோ இப்படி உத்தவர் வராரு. வந்த உடனே பகவான் வந்து போன அந்த ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உத்தவரை பார்த்தோன்னே கெட்டி பிடிச்சி தழுவி அவங்க சந்தோஷத்தை வந்து பரிமாறி இருக்காங்க. பரிமாறிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் வந்து எப்படியாவது நீ பிருந்தாவன் போய்
அவங்களை எல்லாரையும் ஆறுதல் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தவருக்கு வந்து பகவான் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காரு. சோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இங்க என்ன ஆச்சாரியா சொல்லுவாங்க அப்படின்னா, பகவத்கீதையில நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, ஏ யதாமாம் பிரபத்தியந்தே தாம் சதைவ பஜாமியகம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு தக்கன பகவான் வந்து பிரதிபலன் பிரதி உபகாரம் வந்து அவர் செய்வாரு. நீ வந்து பகவானோட அருவத்தை ஆசைப்பட்ட அப்படின்னா அவர் அருவ ஜோதியா காட்சி அளிப்பாரு. நம்ம இப்ப கூட ஜெகநாத லீலையில பார்த்தோம் இல்லையா, அந்த ஹாத்தி, அந்த பகவான் வந்து அந்த யான ரூபத்தை வந்து காட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதே போல இந்த இடத்துல என்ன சொல்லுறாங்க அப்படின்னா, அந்த கோபியர்கள் எப்பவுமே அவரை பத்தி நினைச்சிட்டு இருந்தாங்க. சோ ஆனாலும் அதுக்காக பகவான் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பிரதி உபகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தவரை வந்து இங்க அனுப்புறாரு அப்படின்னு சொல்லுறாங்க. இன்னும் ஒரு விஷயம், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இல்லையா கோபிஸ். அதுக்காக அவரு கிருஷ்ணருக்கு ஒரு நாமம் என்ன அப்படின்னா ஹரின்னு ஒரு நாமம் இருக்கு. அதாவது அவர் எல்லாரோட துயர்களையும் கஷ்டங்களையும் நீக்கக்கூடியவரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால பகவான் வந்து அவங்களோட கஷ்டங்களை எல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்காகவும் பகவான் வந்து சொல்றாரு, அன்பான உத்தவா, நீ என்ன பண்ணு, உடனே பிருந்தாவன் போ, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உடனே நீ பிருந்தாவன் போ. என்னோட அம்மா அப்பா இவங்க கோபிகர்கள் பிருந்தாவனவாசிகள் எல்லாருக்கும் நீ வந்து ஆறுதல் சொல்லணும். ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. என்னோட சார்புல நீ அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சோ ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னா, பக்தர்களை வந்து காப்பாற்றுறது வந்து பகவானோட கடமை. கரெக்டா இல்லையா? ப்ரொடெக்ட் பண்ணுவாரு. அதான் பகவத்கீதை, நமே பக்த பிரணஷ்யதி, என்னோட பக்தர்கள் வந்து அழிவடைவதே கிடையாது. சோ பகவான் எந்த நேரம் தன்னோட பக்தர்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாரு. அதே நேரம் இந்த பௌதீக இச்சைகள்ல நம்ம எந்த அளவுக்கு இருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து நம்மளை வந்து தள்ளி போய்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சொல்லுவாரு. இப்படி கிருஷ்ணர் வந்து உத்தவர்கிட்ட சொன்னதும் உத்தவர் வந்து தன்னோட ரதத்துல ஏறி பிருந்தாவனுக்கு போறாரு. ஓகே. அப்படியே அவரு பிருந்தாவன் டிராவல் பண்ணி போய் சேர்றது எப்ப போறாருன்னா, சந்திசாய வேளையில அந்த ஈவினிங் டைம்ல வந்து உத்தவர் வந்து பிருந்தாவன் போறாரு. சோ பிருந்தாவனை பார்த்த உடனே அவரால அந்த வர்ணனை பண்றாரு, பிருந்தாவன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரால் அதை தாங்க முடியல. ஆச்சரியமா பிருந்தாவனை பார்க்காரு. அவர் போய் அந்த சாயங்கால டைம்ல வந்து அங்க பிருந்தாவன் சேரும்போது ஈவினிங் டைம் ஆயிடுச்சு இல்லையா, அந்த கோபீஸ் அவங்க எல்லாம் அந்த ஆயர் குலம் எல்லாம் மேய்ச்சல் அந்த இதுக்கெல்லாம் போயிட்டு தன்னோட பசுக்களோட அவங்க எல்லாருமே ரிட்டர்ன் அந்த வில்லேஜுக்குள்ள நகரத்துக்குள்ளாடி அவங்க எல்லாரும் வராங்க. பிளஸ் பாக்காரு எல்லாமே சக்குன்னு இந்த பசுக்கள்லாம் அவ்வளவு அழகா நடந்து போயிட்டு இருக்கான். இந்த கண்ணுக்குட்டி பசுவை தேடி பால் குடிக்க ஓடுது, பசுக்கள் ஓடுது, அதற்கு பின்னாடி கோபர்கள் ஓடிட்டு இருக்காங்க. சோ அப்ப அதுல பயங்கரமா அந்த புழுதி வருது, பிருந்தாவன் மண்ணு வந்து அப்படியே புழுதி பறக்குதான். சோ அதை அப்படியே மெய்மறந்து உத்தவர் பார்த்துட்டு இருக்காரு. சோ அந்த நேரம் அந்த புழுதி எல்லாம் உத்தவரோட ரதத்திலையும் உத்தவர் மேலையும். உத்தவர் இப்ப எப்படி இருக்காரு அப்படின்னா ஃபுல்லா புழுதி கலர்ல இருக்காராம். சோ அந்த அளவுக்கு அவர் மெய்மறந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுவாங்க. சோ அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பிருந்தாவன் எப்படி இருந்தது, ஒவ்வொரு வீடுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா அவங்க எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணிட்டு, பிராமணர்களா இருக்கட்டும் தேவர்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் விருந்தினர்களா இருக்கட்டும் அவ்வளவு அழகா ஒவ்வொரு வீடையும் அவர் பார்க்காரு. எல்லாரும் அவ்வளவு அழகா உபசரிச்சுட்டு இருக்காங்க, அதித்தியை அவ்வளவு அழகா உபசரிக்காங்க. பிளஸ் எல்லா வீட்டிலையும் அவ்வளவு அழகா பிரகாசமா தீபங்கள், இது ஈவினிங் ஆயிடுச்சு இல்லையா, தீபங்கள் எரிஞ்சிட்டு இருக்கு. சோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பகவானுக்கு வந்து பகவானை நினைச்சு ஸ்மரன் பண்ணி அவருக்கு வந்து ஊதுபத்தி எல்லாம் அப்படி காட்டிட்டு இருக்காங்க. சோ பறவைகளா இருக்கட்டும் வண்டுகளா இருக்கட்டும் அவ்வளவு அழகா அது வந்து எல்லாமே பறவைகள் எல்லாம் பேக் டு அதோட கூட்டுக்கு போயிட்டு இருக்கு. அப்பவும் அது அவ்வளவு அழகா பாடிட்டு போயிட்டு இருக்கு. தாமரை அந்த தடாகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா தாமரை பூக்கள் பூத்து குலுங்கிட்டு இருக்கு. அந்த தாமரை பூக்கள் அந்த தடாகத்துல வந்து அன்னப்பறவைகள் நீந்திட்டு இருக்கு. இதெல்லாம் பிருந்தாவனத்தோட சீனரிய வந்து அவ்வளவு அழகா அவர் காட்டுறாங்க. அவ்வளவு அழகா வந்து உத்தவர் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. இப்படி பார்த்துட்டே பிருந்தாவன்ல அவர் எங்க போறாரு அப்படின்னா நந்த மகாராஜாவோட வீட்டுக்கு போறாரு. சோ நந்த மகாராஜோட வீட்டுக்கு போயிட்டு நந்த மகாராஜாக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு இது உத்தவர் வந்து பகவானுக்கு ரொம்ப 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 நெருக்கமானவன். அதனால இவன் சும்மா வந்திருக்க மாட்டான், ஏதாவது ஒரு செய்தி கொண்டுதான் வந்திருப்பான் முக்கியம். ஏன்னா அவங்க பிரிஞ்சிருக்காங்க இல்லையா. சோ நம்ம கூட வாழ்க்கை நினைப்போம் சம்டைம்ஸ் இந்த ஒரு செய்தி வராதான்னு ஏங்கிட்டு இருப்போம் இல்லையா. சோ அதே போல இங்க வசுதேவ இந்த நந்த மகாராஜா வந்து ஏதாவது ஒரு செய்தி கொண்டிருக்க மாட்டானா அப்படின்னு ஒரு எண்ணத்துல அவர் பார்க்காரு, சந்தோஷம் அடையாரு. உடனே அவரை ரொம்ப அழகா உபசரிச்சு அவருக்கு வேண்டிய கடமைகளை எல்லாம் செஞ்சு அவ்வளவு அழகா அவருக்கு உணவு கொடுத்து எல்லாம் முடிச்சு அவரை ஆசனத்துல உட்கார வச்சுட்டு நந்த மகாராஜா வந்து பேச ஆரம்பிக்காரு. எப்படி பேசுறாரு அப்படின்னு சொன்னா, நார்மலா ஒரு நாடு இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப
அதித்தி அண்ட் கஷ்யபரோட ஸ்டோரியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கஷ்யபர் நிறைய நாட்கள் வந்து அவர் வந்து எங்க போவாரு, தவம் பண்ண போயிருவாரு. சோ அப்பெல்லாம் அவங்க அப்படி இருந்தாங்க. போயிட்டு அவங்க வரும்போது அப்பதான் பலியோட அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். மகாபலி இருக்கார் இல்லையா? சோ அதெல்லாம் நடந்திருக்கும். சோ அப்ப வந்து இங்க ரொம்ப கஷ்டத்துல வந்து இவங்க இருப்பாங்க. அப்ப இருக்கும்போது கஷ்யபர் வந்தோடனே என்ன கேட்பார்னா, நாட்டுல பிராமணர்கள் எல்லாம் நலமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சோ பிராமணா ஒரு நாட்டுல நல்லா இருந்தாங்க அப்படின்னா அந்த நாடு சுபிட்சமா இருக்கும். இன்னைக்கு என்ன அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் ஆப்போசிட்டா மாத்திக்கிட்டோம். அதனாலதான் நாடு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அந்த பிராமணர்கள் தலை வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். அப்ப கீழே உள்ள எல்லா பார்ட்டுமே ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த இடத்துலயும் நந்த மகாராஜா யசோதம்மா நந்த மகாராஜா என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அங்க வசுதேவரும் தேவகியும் சந்தோஷமா இருக்காங்களா, மகிழ்ச்சியோட இருக்காங்களா? ஏன்னா அப்பதானே தெரியும் கிருஷ்ணர் அங்க நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க மகிழ்ச்சியோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்காரு. அதுக்கப்புறம் கேட்காரு, பகவான் பலராமரும் கிருஷ்ணரும் எப்படி இருக்காங்க, அவங்க சந்தோஷமா இருக்காங்களா? கண்டினியூஸ் வரிசையா கேட்காரு. அடுத்தது கேட்காங்க, எங்களுக்கு ஞாபகமாகவே இருக்கு, அவன் வந்து இங்க உள்ள பசுக்களா இருக்கட்டும், இங்க உள்ள கோவர்த்தன மலையா இருக்கட்டும், பிருந்தாவனத்துல உள்ள இந்த மேய்ச்சல் நிலமா இருக்கட்டும், இதெல்லாம் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கானா? கண்டினியூஸா கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காது, ஸ்டாப் பண்ணாம. அடுத்தது எங்களெல்லாம் மறந்துட்டானா? அவனோட அந்த முகம் வந்து எங்க கண்ணுக்கு முன்னாடியே நிக்குது, அவன் எவ்வளவு அழகா சிரிப்பான், அந்த தாமரை போன்ற அவனோட கண்கள் வந்து எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. சோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எங்களுக்கு வந்து கிடைக்குமா, அவன் திரும்பி வருவானா, பிருந்தாவனுக்கு வருவானா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு இன்னும் கண்டினியூ பண்ணாங்க. அவன் எங்களை எங்கெங்கெல்லாம் எல்லா விஷயத்திலும் இருந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணானே, பாதுகாத்தானே, இந்த காட்டு தீயிலையா இருக்கட்டும், இந்த காளிங்கன்ட்ட இருந்து எங்களை பாதுகாத்தாரு. சோ இப்படி வந்து அதனால நாங்க ரொம்ப அவனுக்கு வந்து நாங்க கடமைப்பட்டிருக்கோம். ஏகப்பட்ட அசுரர்கள், திருநாவர்த்தனா இருக்கட்டும், மகாசுரன், பகாசுரன், ஏகப்பட்ட அசுரர்கள் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் அவன் வந்து எங்களை காப்பாத்துனானே. அப்ப வந்து அவனை வந்து நாங்க அவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணோமே, ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நந்த மகாராஜா கேட்காரு. இப்படி அவரோட லீலைகள் இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து நாங்க எண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு இதுல பார்த்து அவன் எப்படி எங்களை பார்த்து அந்த பிருந்தாவன்ல உள்ள இன்னும் அழகா சொல்லுவாரு, பிருந்தாவன்ல எந்த இடம், பிருந்தாவன்ல நாங்க எங்க போனாலும் அவனை பத்தியே எங்களுக்கு ஞாபகம் வருது. அவன் விளையாடின இடங்களா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் அவனோட காலடி தடங்கள் இருக்கு. அந்த காலடி தடங்களை பார்க்கும் போதெல்லாம் பகவானை வந்து கிருஷ்ணரை வந்து எங்களால மறக்க முடியல, நினைச்சுக்கிட்டே இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நாங்க அப்ப அவர் எங்களையே நாங்க மறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நந்த மகாராஜா சொல்லுவாரு. சோ அதுக்கு பிறகும் அவர் என்ன சொல்லுவாரு, கர்கமுனி வந்திருக்கும் போது பேர் நாமகரணம் பண்ணும்போது கர்கமுனி வந்திருப்பார் இல்லையா, கர்கமுனி வந்திருக்கும் போது கூட சொன்னாரு, இவங்க 2 பேரும் சாதாரண சிறுவர்கள் கிடையாது, சாதாரண உருவுல வந்த இவங்க வந்து ஒரு அப்ப வந்து அவர் ஒரு டாப் மோஸ்ட், அவங்க கொஞ்சம் இந்த லெவல்ல இருக்கக்கூடியவங்க அப்படியெல்லாம் கர்கமுனி சொன்னாரு. சோ வந்து ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு, இவர் ஒரு மகா புருஷரு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க சாதாரண இது 2 பேரும் சாதாரண எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் சொல்லுவாரு நந்த மகாராஜா, ஏன்னா 10,000 யானைகளோட பலம் உள்ள அந்த கம்சனையே கொண்டுட்டாரே, அந்த எவ்வளவு பெரிய யானை, குவளைய வீடா யானைய கொன்னுட்டாரே, பிளஸ் ஏகப்பட்ட மல்லர்களை கொன்னாங்க. சோ இப்படியெல்லாம் பண்ணாங்களே, எப்படி ஒரு சிங்கம் வந்து மற்ற விலங்குகளை வேட்டையாடுமோ அதே போல ஈஸியா கிருஷ்ணா வந்து பண்ணிட்டானே எல்லாரையும். மதுரால அவங்க தங்கி இருந்தாங்க இல்லையா, சோ இதெல்லாம் அவங்க பண்ணினாங்களே, சோ அப்ப அங்க சாதாரண ஆட்களாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லிட்டு அடுத்த பிறகு திருப்பியும் பிருந்தாவன் வராங்க. பிருந்தாவன்ல 7 நாட்களா எப்படி கோவர்த்தன மலையை வந்து புடிச்சிட்டு இருந்தாரு, ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போதே அவர் எப்படி கோவர்த்தன மலையை புடிச்சிட்டு இருந்தாரு. சோ எல்லாருமே இந்த அசுரர்கள் எல்லாம் பார்த்து இந்த தேவர்கள் எல்லாம் பயப்பட்டு இருந்தா கூட கிருஷ்ணர் அவங்களெல்லாம் ஈஸியா வதம் செய்து அவங்களெல்லாம் கொண்டு எங்களை எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு உத்தவருக்கு இப்படி நந்த மகாராஜா ஏகப்பட்ட லீலைகளை நினைச்சு 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 வந்து உத்தவருக்கு சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு டைம்ல வந்து அவரால் பேசவே முடியல. அப்படியே அமைதியாகிறாரு. அப்படியே ஒரு மாதிரி உணர்வில்லாம போறாரு. சோ அந்த நேரம் அவரோட பக்கத்துல இருந்த யசோதம்மாவாலையும் எதுவுமே இது எல்லாத்தையும் இந்த லீலைகளை எல்லாம் யசோதம்மா கேட்டு கேட்டு அவங்களுக்கு பால் வந்து ஆட்டோமேட்டிக்கா சுரக்குதான் கிருஷ்ணரை நினைச்சு. சோ அந்த அளவுக்கு அவங்க வந்து பகவானோட ஸ்மரன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இத பார்த்தோன்னா உத்தவருக்கு தாங்க முடியல. இதுதான் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு உத்தவர் வந்து நினைக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு அந்த விட்னஸ் கிடைக்குது. சோ எப்படி இருக்காங்க இவங்க, எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள், பகவானையே 24/7 இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே, இவங்க மனுஷ இதுலயே பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப ரொம்ப மதிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா இவங்க ரொம்ப ரொம்ப பாக்கியசாலிகள் இல்லாம இருந்தா இவங்களால பகவானை வந்து ஃபுல்லா நினைக்க முடியாது
அவரை தியானம் பண்ண முடியாது, இவங்க ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து உத்தவர் வந்து அதை நினைக்காரு. சோ உடனே வந்து உத்தவர் வந்து இவங்க 2 பேரும் உத்தவர் வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்காரு. என்னென்னமோ சொல்லி பார்க்காரு. அவங்க தான் 2 பேரும் வந்து யாரு அப்படின்னா, இந்த மொத்த பிரபஞ்ச தோற்றம் உருவாகுறதுக்கும் காரணம். ஏன்னா அவங்க வருத்தப்படுறாங்க இல்லையா? இந்த பிரபஞ்ச தோற்றம் உருவாகுறதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம். அவங்க தான் எல்லாரோட இந்த படைப்புக்கு வந்து அவங்க தான் தலைமை வகிக்காங்க. சோ கிருஷ்ணர், பலராமர் இவங்களோட ஆணைக்கு கீழ தான் எல்லா தேவர்களும் வந்து செயல்படுறாங்க. அவரோட பிரதிநிதித்துவம் தான் இந்த பரமாத்மா. பரமாத்மா ரூபத்துல எல்லாரோட ஹிருதயத்திலும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க உத்தவர் என்னென்னமோ சொல்லுறாரு. சோ ஆனா இந்த இடத்துல அவங்க எதுவுமே அவங்களோட காதுல வாங்கிக்கவே இல்லை. உத்தவர் எல்லாமே என்னென்னமோ சொல்லி பார்க்காரு. சோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, எல்லா விஷயத்துக்கும் பகவான் தான் காரணம். நம்ம ஸ்லோகத்துல படிச்சோம் இல்லையா? சோ அந்த 15.15 பார்த்தோம் இல்லையா? சோ அதே போல அவர்தான் எல்லாத்தோட காரணமும் அவர்தான். சோ அதனால நம்ம என்ன இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம நல்லா இருக்கும் போதே, குலசேகர ஆழ்வார் சொல்லுவாங்க, ஆரோக்கியமாக இருக்கும் போதே நான் வந்து உன்னை பத்தி நினைச்சுக்கணும். நான் கடைசி காலத்துல நினைக்கலான்னு உட்கார்ந்துட்டு இருந்தா கபம், வாதம், பித்தம் இதெல்லாம் என் தொண்டையை அடைச்சுக்கும். அப்ப என்னால உன்னை நினைக்க முடியாது. சோ இப்ப இருந்தே உன்னை நினைச்சுக்கணும். அதுதான் நம்ம இப்ப பண்ணக்கூடிய ஹரே கிருஷ்ணா மகா மந்திரா, இந்த கலியுகத்துல கிடைச்சிருக்கக்கூடிய மந்திரம். சோ இதை நம்ம டெய்லி பிராக்டிஸ் பண்ணி இருக்கும்போது பகவான் அந்த நேரத்துல வந்து அந்த ஸ்மரன், அந்த ஞாபகத்தை வந்து பகவானை பத்தின ஞாபகத்தை வந்து நமக்கு கொடுப்பாரு. சோ அதனால நம்ம வந்து நம்மளோட பக்தியை வந்து பிறகு பண்ணிக்கலாம், நம்ம இத்தனை வயசு கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம நார்மலாவே நம்ம வீட்டுல அப்படித்தானே சொல்லுவோம், எதுக்கு இப்பவே நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, பிறகு பண்ணலாம், வயசான பிறகு பண்ணு அப்படின்னு தான் சொல்லி கொடுப்பாங்க. கரெக்டா இல்லையா? சோ அப்ப பண்ணும்போது நமக்கு எதுவுமே நம்மளோட வாழ்க்கை வந்து கேரண்டியே கிடையாது. எந்த நேரம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. நம்ம அநித்தியமானது, அசுகம் படிச்சிருக்கோம் இல்லையா? நித்தியமே கிடையாது. அப்படிப்பட்ட லோகத்துல வந்து நம்ம இப்படியெல்லாம் ஒரு லிமிட்டோட நம்ம வாழக்கூடாது. இப்பவே நம்ம வந்து இதை பிராக்டிஸ் பண்ணதுக்கு நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அப்பதான் இந்த விஷயங்கள், இந்த 3 வகை துன்பங்கள், இந்த பௌதீக லோகத்துல இருந்து நம்ம அந்த சந்தோஷமான அந்த லோகத்துக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஆச்சாரியா இதெல்லாம் நமக்கு ஒரு எக்ஸாம். நம்ம இப்ப இருக்கிறது வந்து ஒரு எக்ஸாம்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதே போல இந்த கோபியர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினாங்களோ அதே போல நம்மளும் வாழணும். ஆக்சுவலி பாகவத்துல வந்து கோபி கீதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10வது கேண்டோலயே வரும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, பதின் வயாத், ஓகே பதிகளா இருக்கட்டும், நாங்க எல்லாரையும் விட்டுட்டு, கோபிகள் வந்து பகவான் வந்து காணா போயிருவாரு. அப்ப கோபிகள் பாடுவாங்க, எங்களோட ஹஸ்பண்ட் பதியா இருக்கட்டும், என்னோட குழந்தைங்களா இருக்கட்டும், எங்களோட உறவினர்கள் பெரியவங்களா இருக்கட்டும், சோ என்னோட எங்களோட சகோதரர்களா இருக்கட்டும், சோ இவங்களெல்லாம் விட்டுட்டு உன்னை பார்க்க நாங்க ஓடி வந்திருக்கோம், உன்னோட புல்லாங்குழலோட சத்தத்தை கேட்டு ஓடி வந்திருக்கோம், ஆனா நீ எங்களை விட்டுட்டு போயிட்டுறியே, எவ்வளவு ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபிகள் பாடிட்டு இருப்பாங்க. பாடி அவங்க கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த அளவுக்கு பகவானோட ஸ்மரன்ல அவங்க இருப்பாங்க கோபிகள். சோ அவ்வளவு டாப் மோஸ்ட் கோபிகள். சைத்தன்ய மகாபிரபு கூட சொல்லுவாங்க, உள்ளதுலயே சிறந்த பக்தி வந்து கோபிகளோட பக்தி. சோ அந்த லெவலுக்கு பண்ணலைன்னா கூட நம்மளால முடிஞ்ச லெவலுக்கு நம்மளோட பக்தியை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க. அடுத்தது உத்தவர் வந்து மேலேயும் அதுக்கு பிறகு சொல்லுகாரு. சோ இந்த பரமாத்மா மட்டும் கிடையாது, அந்த பிரம்மஜோதி கூட பகவான்கிட்ட இருந்து தான் வருது. பிரம்மஜோதி அந்த வெளிச்சம் எங்க இருந்து வருது அப்படின்னா அவரோட நகக்கண்ணுல இருந்து தான் இந்த பிரம்மஜோதி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தையும் இந்த இடம் சொல்லுங்க. சோ அதனால நீங்க வந்து இந்த கிருஷ்ணர் இங்க இல்ல, எல்லாமே எல்லா இடத்துலயும் சர்வ வியாபி, அவர் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்காரு. சோ அவர்கிட்ட இருந்தா அருவ பிரம்மமா இருக்கட்டும், பரமாத்மா இருக்கட்டும், எல்லாமே அவர்கிட்ட இருந்தா வருது. எல்லாரோட ஹிருதயத்திலும் ஒரு பரமாத்மாவா இருக்காரு. அதனால நீங்க வருத்தப்பட வேண்டாம், நீங்க ரியலாவே நீங்க ரொம்ப ரொம்ப பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுவாரு. அதனால எப்பவுமே அவர் உங்களை நினைச்சிட்டு தான் இருக்காரு. நீங்க இங்க எவ்வளவு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களோ அதை விட பல மடங்கு கிருஷ்ணன் வந்து அங்க வருத்தப்பட்டுட்டு இருக்கான் உங்களை நினைச்சு. அதனால சீக்கிரமா உங்களை வந்து பாத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு எக்ஸாம்பிள் அனாலஜி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விறகு இருக்கு, வெறுப்புக்கு வந்து எரியக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இல்லையா, ஒரு குவாலிட்டி இருக்கு. அதுல நெருப்ப வச்சோம் அப்படின்னா டப்புன்னு பிடிச்சுக்கும். அதே போல இங்க கிருஷ்ணர் வந்து எல்லாரோட ஹிருதயத்திலையும் அவர் பரமாத்மாவாக இருப்பாரு. எப்பவுமே நம்மளோட கனெக்ஷன்ல இருக்காரு. நம்ம தான் அவரை திரும்பி பார்க்கல, இந்த ஜீவாத்மா தான் அவரை திரும்பி பார்க்கல. எப்போ நம்ம பகவானை பத்தி திரும்புவோமோ அப்ப வந்து நம்ம வந்து பக்தியில வந்து நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இன்னும் ஒண்ணு வந்து அவர் தான் ஆதி மூலம், அவருக்கு வந்து தந்தை கிடையாது, அவர் அஜம், பிறப்பற்றவர், இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. நம்மளை போல வந்து இந்த முன்வினை பயனால கர்மத்தினால அவர் ஒன்னும் பிறவி எடுக்கல. அவரோட இச்சைப்படி அவர் வந்து இப்படி வரணும்னு சொல்லிட்டு அந்த அவதாரங்களா இருக்கட்டும், இந்த விஷயங்களை வந்து அவர் எடுக்கிறாரு. சோ நம்ம தான் நம்மளோட
கர்மப்படி நம்மளுக்கு ஒரு பிறவி கிடைக்குது, அவருக்கு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை எல்லாத்தையும் வந்து உத்தவர் சொல்லுறாரு. சோ இப்படி இப்படி சொல்லி 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 இப்படி நந்த மகாராஜாவும் உத்தவரும் பகவானை பத்தி பேசி 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 அப்படியே இரவு பொழுது ஃபுல்லாவே கழிஞ்சு போயிருது. அந்த இரவு முடிஞ்சு காலையில வருது. காலையில் வரும்போது அங்க என்ன நடக்குது விருந்தாவன்ல அப்படின்னா, காலை பொழுது வந்துச்சு. ரொம்ப விடிய காலம், பிரம்ம முகூர்த்த டைம். கோபிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அவங்க வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிக்காங்க. காலையில எழும்புவாங்க, கடமைகளை முடிச்சு குளிச்சு எல்லாம் பண்ணி பகவானோட ஆரத்தி பண்ணி அவங்க பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து அவங்களோட மெயின் டியூட்டி என்னது, தயிர் கடைய வேலை இல்லையா, அந்த தயிரை வந்து கடைய ஆரம்பிக்காங்க. இப்படியே கடையும் போது கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிருஷ்ணனோட லீலைகளை பாடி 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 தயிர் கடைஞ்சிட்டு இருக்காங்களாம். இப்படியே கடைஞ்சு முடிஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த அதுவும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து ரம்மியமா இருந்தது. அந்த அவங்களோட பாடலா இருக்கட்டும், அங்க எல்லாமே அந்த பறவைகளா இருக்கட்டும், அதுகளும் காலையில அது வேலையை கழிச்சிட்டு இந்த பாட்டெல்லாம் அவ்வளவு அழகா கேட்டுட்டு இருக்கு. ரொம்ப பிருந்தாவன் வந்து அவ்வளவு அழகா இருந்தது. அப்படி போயிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு சூரியோதயம் வருது. கரெக்டா இந்த பிரம்ம முகூர்த்த கிராஸ் பண்ணி சன் வந்து வருது. வரும்போது எப்பவுமே இந்த கோபியர்களுக்கு அங்குள்ள வாசிகளுக்கு என்ன விஷயம் வேலை அப்படின்னா, டெய்லி நந்த மகாராஜாவையும் யசோதா அம்மாவிட்டையும் போய் அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க. சோ அன்னைக்கும் இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து நமஸ்காரம் பண்ண போறாங்க. போகும்போது பாத்தீங்கன்னா நந்த மகாராஜாவோட வீட்டுக்கு வெளியில ஒரு ரதம் இருக்கு, ஒரு தங்க ரதம் இருக்கதை அவங்க பாக்காங்க. அப்படியே எல்லாரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க, இந்த ரதம் எங்க இருந்து வந்தது, ஒருவேளை திடீர்னு அந்த குரூரன் வந்துட்டானோ, அந்த அக்ரூரர் வந்துட்டானோ, வந்து நம்ம எப்படி கிருஷ்ணரை தூக்கிட்டு போனான், திருப்பி அடுத்தது இப்ப வேற விஷயத்த எதையோ உன்னை எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாடி அவங்க பேசி பேசி அவங்களுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. திருப்பி ஏற்கனவே நம்மளோட இருந்த நம்ம உயிரையே எடுத்துட்டு போயிட்டான். கரெக்டா மதுராக்கு வந்து பகவானை வந்து அவன் வந்து கொண்டு போயிட்டான். இன்னும் அவனுக்கு என்னதான் இங்க வேணும், இன்னும் வேற எதையாவது ஒரு திட்டம் திட்டதுக்காக இந்த அக்ரூரர் வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு கோபிகள் நினைக்காங்க. நாங்க ஏற்கனவே எங்களோட கிருஷ்ணன் இல்லாம நாங்க எல்லாமே நடைப்பணங்களாதான் இருக்கோம். கரெக்டா இல்லையா? நாங்க வந்து நடைப்பணங்களா இருக்கோம். இன்னி எங்களுக்கு அவன் என்னதான் தீங்கு செய்யணும்? கரெக்டா? இனி எங்களுக்கு செய்யறதுக்கு எதுவுமே இல்லை, எங்ககிட்ட இருந்த மெயின் விஷயத்தையும் அவன் தூக்கிட்டு போயிட்டான், இனி இங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாடி கோபிகள் வந்து மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் உத்தவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இவங்க வெளியில பாக்காங்க, பார்த்துதான் இந்த சம்பாஷணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் உத்தவரும் தன்னோட காலை கடன்களை எல்லாம் முடிச்சிட்டு வெளியில வராரு. வந்து கோபியர்களுக்கு முன்னாடி வராரு. சோ இதுக்கு அடுத்த விஷயம் வந்து நெக்ஸ்ட் பார்ட். ஓகே, இனி வந்து உத்தவர்கிட்ட இருந்து கோபியர்கள் வந்து என்ன உத்தவர் வந்து கோபியர்களுக்கு சொல்ல போறாரு அப்படின்னு சொல்ல நெக்ஸ்ட் ஸ்லோகால பார்க்க போறோம். ஹரே கிருஷ்ணா. நன்றி, நல்லா இருந்துச்சு மாதாஜி, ரொம்ப நல்லா சிறப்பா சொன்னீங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, எங்களை அப்படியே மதுரா கூட்டி போயிட்டேங்க. சூப்பரா ஹரே கிருஷ்ணா மாதாஜி, அப்படியே மதுரா மாதாஜி. கூட்டிட்டு போயிட்டேங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பர் மாதாஜி. ஃபாஸ்ட் ஹரே கிருஷ்ணா மாதாஜி, மாதாஜி. ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ல பயணம் பண்ண மாதிரி அனுபவம். ஹரே கிருஷ்ணா. அவ்வளவு ஃபாஸ்டா மாதாஜி கதை கேட்டுட்டே சந்தோஷமா இருந்து இருக்கும்போது அது கேட்கறதுக்கு. தொடரும் மாதிரி போட்டீங்க மாதாஜி. எனக்கு கதையெல்லாம் ரொம்ப சொல்ல வராது. அவங்க எல்லாம் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. எனக்கு கதை சொல்ல வராது, ட்ரை பண்ணிருக்கேன். நல்லா இருக்கு மாதாஜி. அடுத்தடுத்து எதிர்பார்த்துட்டே இருந்தோம், தொடரும் போட்டீங்க. மாதாஜி இன்னைக்கு அந்த ஷோ குறைச்சிட்டீங்க. ட்ரெயின் போயிட்டே இருந்து நல்லா இருந்து, ஆனா ஷோ இல்ல, ஷோ ரொம்ப குறைஞ்சிட்டு. தேங்க்ஸ் பிரபு, சந்தோஷம். தேங்க்ஸ் பிரபு, ரொம்ப ரொம்ப நன்றி பிரபு. ஏதாவது டவுட் இருக்கா, இல்லைன்னா ரீக்கப் போலாம்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு ரம்யா மாதாஜி ரீகேப் பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம பகவத்கீதையில ஸ்லோகா 7.6 அதுல வந்து 2 இயற்கையான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்களா, அதாவது ஜடசக்தி, தாழ்ந்த ஜடசக்தி, உயர்ந்த சக்தி. இந்த 2 விஷயமும் எப்படி இயங்குதுன்னா, பகவான் இதுக்கு பின்னாடி இருந்து நமக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறது பகவான் தான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகாவோட ஒரு விஷயம். அதுல வந்து நம்ம பிரபுபாதர் வந்து 3 விஷயத்த வந்து சொன்னாங்க. அதாவது இந்த ஆத்மாங்கிறது வந்து உயர்ந்த
சக்தி, உடல்ங்கிறது இந்த ஜடசக்தி. இந்த ரெண்டும் சேர்ந்து கலந்துதான் ஒரு விஷயத்த வந்து இயங்க முடியும். ஸோ இந்த இயற்கை வந்து அப்படிதான் இயங்குது. செகண்ட், இது வந்து எல்லாத்துக்கும் ஆதாரம் இந்த ஆத்மா தான் அப்படிங்கிறத சொன்னாங்க. மூணாவது விஷயம், இந்த ரெண்டுக்கு பின்னாடி இது எப்படி இயங்குது அப்படின்னா பகவான்கிற ஒருத்தர் தான் இதை எல்லாமே இது பண்ண. ஆதியும் நான் தான், அந்தமும் நான் தான். ஸோ கிரியேட் பண்றதும் அவர் தான், இதுங்கிறதும் பகவான் தான் அப்படிங்கிறது. இதுக்கு 2-3 எக்ஸாம்பிள் சொன்னாங்க. இப்போ ஒரு விஷயம், சயின்டிஸ்ட் வந்து நிறைய விஷயத்த இன்வென்ட் பண்றாங்க. டிவி, இந்த ஃபேன், இதுக்கு எல்லாம் பின்னாடி எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடுது. இதுக்கு பின்னாடி மெயின் சோர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே பகவான். ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியுமே இந்த பகவான்கிற ஒரு மெயின் சோர்ஸ். இதை வந்து இன்னைக்கு வந்து நம்ம மறந்துட்டோம். ஸோ நம்ம லைஃப்பை வந்து இது பண்ணும்போது எல்லாத்துக்கும் பின்னாடி பகவான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்லோகாவோட மெயின் இது வந்து என்னது, இந்த ரெண்டு சக்தியும் பகவான் அப்படிங்கிற ஒரு இதை வச்சுதான் இயங்குது. ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில பகவானை வந்து நம்ம இது பண்ணணுங்கிறது தான் இந்த ஸ்லோகாவோட ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பாகவதத்துல வந்து என்ன சொன்னாங்கன்னா, உத்தவர் வந்து இதுக்கு பிருந்தாவனுக்கு வர்றாங்க. எதுக்காக வர்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த இன்னைக்குள்ள பாகவதம். அத்தியாயம் வந்து 10.46. அதுல வந்து கிருஷ்ணர் வந்து எதுக்காக மதுரால இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு 2 விஷயம் சொன்னாங்க. ஏன்னா அவங்க கிருஷ்ணர் வந்து வசுதேவரும் தேவகி அம்மா அவங்க கூட வந்து அதிக நாள் இருக்கல. ஸோ அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கும், செகண்ட் வந்து கம்சன் எந்த நேரம் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 2 ரீசனுக்காகவும் மதுராயில இருக்காரு. அப்படி இருந்தாலும் பகவானுக்கு வந்து இந்த சைடு நினப்பாவே இருக்குது. பிருந்தாவன் மக்கள்லாம் ரொம்ப நம்மளை நினைச்சு சோகமா இருப்பாங்க, நம்ம என்ன பண்ண அப்படிங்கிற இது வந்து பகவானுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால தன்னுடைய நெருங்கிய நண்பர் உத்தவரை வந்து பிருந்தாவனுக்கு அனுப்புறாரு. நான் கட்டாயம் திரும்பி வருவேங்கிற செய்தியை சொல்றதுக்காக அனுப்புறாங்க. உத்தவர் யாருன்னா வசுதேவரோட தம்பி பையன் தான் உத்தவர். அவர் வந்து ரதத்துல வர்றாங்க. சூரியன் அஸ்தம் ஆகிற ஈவினிங் அந்த டைம். இதுல இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, பிருந்தாவன் மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, எப்பவுமே கிருஷ்ணரோட லீலைகளை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பகவான் இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, கால் பாதம் நடந்த இடம் இப்படி. இதை வந்து என்ன சொல்றோம்னா லீலா ஸ்மரணம் அப்படிங்கிற ஒரு இது சொன்னாங்க. உத்தவர் வந்து இங்க பிருந்தாவன் மக்களை பார்க்க வர்றாங்க. ஈவினிங் டைம் வரும்போது அங்க அவர் வரும்போது அந்த இது அங்க இருக்கிற அனிமல்ஸா இருக்கட்டும், பேர்ட்ஸா இருக்கட்டும், அந்த புழுதி இருக்கும்ல, அதெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷத்துல எல்லாமே அவர் புழுதி இதா வந்து உத்தவர் ஆயிட்டாரு. இங்க வந்து பார்க்கும்போது நந்தகோபர் யசோதா அம்மா வந்து அவங்கள வரவேற்று வைக்கிறாங்க. நந்தகோபர் மகாராஜ் வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்றாங்க. இவரை பத்தின பெருமையான விஷயம், கிருஷ்ணர் என்னென்ன லீலைகள் பண்ணாங்க அப்படிங்கிறத, கிருஷ்ணர் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் முதல்ல கேட்குறாங்க. பலராமர் எப்படி இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு உதாரணமா என்ன சொன்னாங்கன்னா, கஷ்யப்பர் தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது திருப்பி வரும்போது இந்த பிராமணர்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களும் கேட்குறாங்க. கேட்கும்போது நல்லா இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு அவங்க பண்ண லீலைகள் ஒன்னொன்னா சொல்றாங்க. இவர் எவ்வளோ அரக்கன்களை கொண்ட ஒரு விஷயங்கள், அதுக்கப்புறம் 10,000 யானை பலம் உடைய கம்சனை கொண்டிருக்காங்க. அப்புறம் இந்த 7 நாள் அந்த கோவர்தன மலையை எப்படி தூக்கி எங்களெல்லாம் அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லீலைகள், நிறைய லீலைகள் பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருந்த நந்த மகாராஜுக்கு டயர்டாகி ஒரு இதானோன்னு யசோதா அம்மாக்கு இதை கேட்டுட்டு இருந்து அவங்களுக்கு தன்னால வந்து கிருஷ்ணரை நினைக்கும் போது பால் வந்து சுரக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது உத்தவருக்கு வந்து ரொம்ப இதா இருக்கு. 24/7 ஆல் டைம்ஸ் எப்பவுமே கிருஷ்ணரை பத்தி நினைக்கிறாங்க, இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த உத்தவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு படைச்சவர் எல்லாமே பகவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. யாருக்கு அதுலயும் எதுவுமே விழல. இதுல வந்து குலசேகர ஆழ்வார் வந்து ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அதாவது நம்ம வந்து நம்மளோட இதை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத விட நம்ம இயர்லி ஸ்டேஜ்லயே பகவானை பத்தி எல்லா நல்ல விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்பதான் நம்ம 3 விதமான துன்பங்களை கடந்து வர முடியும். ஸோ இந்த உத்தவர் இந்த பிரம்ம ஜோதி அப்படிங்கிறது வந்து எங்க இருந்து வருதுன்னா கிருஷ்ணர் கிட்ட இருந்து தான் எல்லாமே வருது.
இது எல்லாமே கிருஷ்ணர் கிட்ட இருந்து தான் வருது அப்படிங்கறது சொல்றாங்க. இந்த நகக்கண், இந்த பிரம்மஜோதி வந்து அந்த கிருஷ்ணரோட நகக்கண்ல இருந்து வருது. அதுக்கப்புறம் சர்வ வியாபி, கிருஷ்ணன் சர்வ ஒரு வியாபி அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்புறம் ஈவினிங் நைட் ஆயிட்டு அப்புறம் காலையில இது பண்ணும்போது பார்த்தோம்னா, காலை வரும்போது அங்க இருக்கிற பெண்கள் எல்லாரும் அன்றாட பிரம்ம முகூர்த்தத்துல காலையில இருந்து என்னென்ன வேலை செய்யணுமோ அது எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டு திருப்பி தயிர் கடைய ஆரம்பிக்கிறாங்க. தயிர் கடை ஆரம்பிச்சுட்டு திருப்பி இந்த யசோதாமா கிட்டேயும் நந்தகோப மகாராஜ் கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்க வருவாங்க. அப்ப வரும்போது வெளியே வந்து அந்த இது இருக்குது, அது என்னன்னா அந்த இருக்குது, அத தங்க ரதம் நிக்குது. இதை பார்த்தினா அக்ரூரன் இது நம்மளை திருப்பி இது பண்ண வந்திருப்பாங்களோ வாங்கியிருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு உள்ள போகும்போதுதான் உத்தவர் வந்து வெளியே வர்றாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களை எப்பயுமே கைவிட மாட்டார். 24 hours கிருஷ்ணரும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்களா தன்னுடைய பக்தர்கள். எப்படி இங்க வந்து மக்கள் வந்து எப்படி கஷ்டப்படுறாங்கிறதுக்காக ஒரு தன்னுடைய நண்பன் உத்தவரை வந்து தூதுவரை அனுப்புறாரு. நான் வந்து கண்டிப்பா திருப்பி வருவேன் அப்படிங்கிறத வந்து அனுப்புறாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், கிருஷ்ணர் நம்மளை எப்பயுமே கைவிட மாட்டாங்க. ஹீஸ் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாவே அவர் தான். எல்லா நம்ம ஜீவாத்மா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அவரை வச்சுதான் இந்த உலகமே இயங்குது. ஸோ நம்ம சின்ன வயசுல இருந்து இது பிராக்டிஸ் பண்ணணும். கிருஷ்ணரை நினைச்சு நல்ல விஷயங்களை நம்ம இது பண்ணணும். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா வெரி குட், வெரி குட். நல்லா ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. சந்தோஷமா. ஹரே கிருஷ்ணா, நல்லா இருக்கு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நம்ம வாஞ்சகல்ப சொல்லிக்கலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, நல்லா ரீகேப் சொன்னாங்க, ரொம்ப நல்லா சொன்னாங்க. அனுக்கல மாதிரி பிருந்தாவனத்தையே கூட்டு போயிடுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா சொன்னாங்க எல்லாம் விளக்கமா, மிகவும் நன்றாக இருந்தது. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। आनंदकोटि वैष्णववृंद की जय, श्रील प्रभुपाद की जय, गुरु महाराज की जय। निताय गौर प्रेमानंदे। हरि हरि बोल। हरे कृष्ण।